டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க டாபிக் அகநானூறு பற்றின குறிப்புகள் இலக்கியம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதனோட ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். அகநானூறு நூலின் பாவகை யாதுன்னு கேட்குறாங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இதில் ஆன்சர் ஆசிரியப்பா தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் அகவற்பாக்களால் தொகுக்கப்பெற்ற தொகை நூல் எதுன்னு கொடுத்துருக்காங்க. இது இங்கே தப்பாக வந்திருக்கு. ஃபஸ்ட் கொஸ்டின் வஞ்சிப்பா பாலைன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு, ஏன்னா வஞ்சிப்பா தான் வரும். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் அகவற்பாக்களால் தொகுக்கப்பெற்ற தொகை நூல் அகத்தியம், அகநானூறு, ஆசாரக்கோவை, ஆத்திச்சூடி. ஆன்சர் அகநானூறு. அடுத்து, அகநானூரை தொகுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. மதுரை உப்புடி குடிக்கிலார், பூதஞ்சேந்தனார், உருத்திரம் சன்மனார், காரியாசான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா உருத்திரம் சன்மனார் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, அகநானூரை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. அகநானூரை தொகுப்பித்தவர் பாண்டியன் நெடுஞ்செழியன், குலசேகர பாண்டியன், குலோத்துங்க சோழன், பாண்டியன் உக்கிர பெருவழுதி. ஆன்சர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அடுத்து, அகநானூறுக்கு டேஷ் என்ற பெயரும் உண்டு. நெடுந்தொகை, குறுந்தொகை, நறுந்தொகை, கலித்தொகை. ஆன்சர் நெடுந்தொகை. அகநானூறுக்கு வழங்கும் இன்னொரு பெயர் நெடுந்தொகை. அடுத்து, அகநானூரில் உள்ள முதல் 120 பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மணிமிடை பவளம், நித்திலக்கோவை, ஆசாரக்கோவை, களிற்று யானை நிறை. ஆன்சர் களிற்று யானை நிறை. அடுத்த கொஸ்டின், அகநானூற்றில் முதல் 120 பாடல்களுக்கு அடுத்து வரும் 180 பாட்டுக்கள் எப்பெயரிட்டு அழைக்கப்படுகின்றனன்னு கேட்குறாங்க. மணிமிடை பவளம், நித்திலக்கோவை, ஆசாரக்கோவை, களிற்று யானை நிறை. ஆன்சர் மணிமிடை பவளம். அதாவது 180 பாட்டுக்கள், 120 பாட்டுக்கு அடுத்து வர பாடல்கள் மணிமிடை பவளம் என அழைக்கப்படுகின்றன. அகநானூற்றில் உள்ள கடைசி 100 பாடல்களுக்கு வழங்கப்படும் பெயர்கள் என்னன்னு கேட்குறாங்க. நித்திலக்கோவை, மணிமிடை பவளம், ஆசாரக்கோவை, களிற்று யானை நிறை. ஆன்சர் நித்திலக்கோவை. அடுத்து, பிரித்தெழுதுக. அகநானூரை பிரித்தெழுதணும்னா என்ன வரும்? அகம் கூட்டல் 400, அகம் கூட்டல் 4 கூட்டல் 100, அகம் கூட்டல் 4 கூட்டல் 100, அகம் கூட்டல் 4 100. இதில் ஆன்சர் பி தான் சரி. அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 தான் அகநானூரை பிரித்து எழுதுனா வர ஆன்சர். அடுத்து, அகநானூரில் 1, 3 என ஒற்றைப்படை எண்களாக வருவன குறிஞ்சி திணை பாடல்கள், பாலை திணை பாடல்கள், முல்லை திணை பாடல்கள், மருத திணை பாடல்கள். ஆன்சர் பாலை திணை பாடல்கள். அகநானூரில் 2, 8 என வருவன குறிஞ்சி திணை பாடல்கள், முல்லை திணை பாடல்கள், மருத திணை பாடல்கள், நெய்தல் திணை பாடல்கள். ஆன்சர் குறிஞ்சி திணை பாடல்கள். அடுத்து, அகநானூரில் 4, 14 என வரும் பாடல்கள் முல்லை திணை பாடல்கள், பாலை திணை பாடல்கள், மருத திணை பாடல்கள், குறிஞ்சி திணை பாடல்கள். ஆன்சர் முல்லை திணை பாடல்கள். அடுத்து, அகநானூரில் 6, 16 என வரும் பாடல்கள் மருத திணை பாடல்கள், முல்லை திணை பாடல்கள், பாலை திணை பாடல்கள், நெய்தல் திணை பாடல்கள். ஆன்சர் மருத திணை பாடல்கள். அடுத்து, அகநானூரில் 10, 20 என வரும் பாடல்கள் மருத திணை பாடல்கள், முல்லை திணை பாடல்கள், பாலை, நெய்தல் திணை பாடல்கள். ஆன்சர் மருத திணை பாடல்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இலக்கியத்திலேருந்து கொஷின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இலக்கியத்தில் அடுத்த டாபிக் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.